அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்ன மாமா, இன்னைக்கு எங்கேயும் கிளம்பலையா? ஆஹா, காலையிலேயே நம்ம குழந்தையா வந்துட்டாளையா. எவ்வளோ ஜம்முன்னு கும்முன்னு இருக்கிறாளையா. ஆமாம், பக்கத்தில் வந்து பேசாமல் அவ்வளோ தூரத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்க. வாட இங்கே வருது. ஏன் மாமா இப்படி டெய்லி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? உடம்ப கெடுக்காத சரக்கு எங்கேயாவது இருந்தா நீ தான் சொல்ல. கூல்ட்ரிங்க்ஸ் குடி மாமா, உடம்பு கெட்டே போகாது. எந்த ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் இதே பிரச்சனை தாம்மா. ஆமாம், சாப்பிட்டியா? எடுத்து உடப்பக்கட்டைய குத்துக்கல் மாதிரி பொண்டாட்டி ஊற்றி நான் இங்கே இருக்கேன். சாப்பிட்டியான்னு கேட்க வக்கில்ல. கொழுந்தியால பார்த்ததும் அப்படியே கொஞ்சம் குலாவுறியா? ஏண்டி, சாப்பிட்டியான்னு கேட்டது ஒரு தப்பா? சாப்பிட்டியான்னு என்னை மட்டும் கேளு. அவள் ஒன்றும் குழந்தை இல்லை, அவளுக்கு சாப்பிட தெரியும். நீ வாமா. கொஞ்ச நேரம் கொழுந்தியா கூட பேச விட மாட்டேங்கிறாள் ஐயா. ஆ, கொழுந்தியால என்ன குண்டா போயிட போகிறோம்? அங்கங்கே கொழுந்தியா கூட குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. நமக்கு பேசுறதுக்கே சென்சார். 1 hour later. அண்ணே அண்ணே, ஏண்டா ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர்ற? அண்ணே, நம்ம சங்கத்து உறுப்பினர் சங்கர் போயிட்டானே. போனா திரும்பி வருவான். நீ ஏன் இப்படி பதற? இல்லைண்ணே, இந்த உலகத்தை விட்டு சங்கர் போயிட்டானே. என்னது, சங்கர் செத்துட்டானா? ஆஹா, உண்மையான நட்பு ஹை ஸ்பீச்சில் வெளியே வந்துருச்சு ஐயா. பாவம், நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சான். அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்குள்ள போய் சேர்ந்துட்டான். பாவம், கடைசியாக என்கிட்ட பேசினப்போ டாஸ்மார்க் மூடுனதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டான். இப்போ நம்மளையே வருத்தப்பட வச்சுட்டான். என்னடா வாழ்க்கை இது! இருக்கு ஆனால் இல்லைங்கிற மாதிரி மூடுறாங்க, அப்புறம் திறக்கிறாங்க. என்ன பொழப்பு இது! ஆனால் ஒன்றுடா, எந்த ஆட்சி வந்தாலும் குடிக்கிற நம்மளை ஏமாற்றவே மாட்டாங்க. இந்தாடா பணம், கொழுந்தியா கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட பணம். சங்கத்து சார்பில் ஒரு பெரிய மாலை வாங்கிக்க. பாக்கி இருக்கிற காசுக்கு எல்லாம் பாட்டில் பிடிச்சிட்டு வந்துருங்க. நான் முன்னால் போய் அழுதுட்டு இருக்கேன். 1 hour later. சங்கரோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஆஹா, அழுக சத்தம் காதை பிக்குதையா. சரி, நாமளும் போய் அழுவோம். A few moments later. என்னது, எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அழுக வரமாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது? அழுகிறப்ப பேசுகிறதெல்லாம் அப்படியே டைலாக்காக மாற்றிட வேண்டியது தான். புதுசாக இருக்கும். ஆமாம். டேய் சங்கர், என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுக்கு போயிட்ட? யோ சங்கர், யாருக்கிட்டையுமே சொல்லாமல் தான் போயிருக்கான். யோ, பேசிகிட்டு இருக்கல்ல, டிஸ்டர்ப் பண்ண மாதிரியா? ராத்திரி கூட ஃபோனில் பேசினேடா. ஏன் பேசல? ஏன்டா பேசல? நீ பேசுவேன்னு நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா? யோ ஆனக்கேனா, செத்தவன் எப்படியா ஃபோனில் பேசுவான்? யோ, இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அடுத்த வசனம் உனக்குத்தான். நீ பேசாமையே போயிட்டியடா. இனிமே நீ எப்படா பேசுவ? பேசவே மாட்ட. ஆனால் பேச ஆரம்பிச்சா வச்சு பார்க்க மாட்டியடா. குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து மதுவை தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டே இருந்தியேடா. கொடுமையை பார்த்தியாடா சங்கர். கடைசி வரைக்கும் அதை விட்டு உன்னால் வெளியே வர முடியலையேடா. அது மட்டுமா, மறுபடியும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்களேன்னு சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ண. போடா, உன்னை மறக்க முடியாதடா. எங்களையெல்லாம் தவிக்க வர்றதுன்னு எவ்வளோ நாளாக திட்டம் போட்டுக்கிட்டு இருந்த. என்னது, இந்த மனுஷன் செத்து போய் கிடக்கிற சங்கரை திட்டிக்கிட்டு இருக்கான். ஏங்க, எல்லாம் பாடியை பார்த்து அழுவுவாங்க, நீங்கள் என்ன வித்தியாசமாக டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்க? யோ, அழுக வர்றதுக்கு லேட் ஆகுமையா, அது வரைக்கும் டைலாக் பேசிகிட்டு இருக்க. உனக்கு என்னையா, நீ அழுதுட்டு போயேன். அழுவுறதுக்கு வந்த இடத்துல ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? கஷ்டகாலம் அழுவ கூட தெரியாமல் இருக்கிறானே. ஆஹா, இவனுங்க எப்போ சரக்கை வாங்கிட்டு வந்து நான் அதை குடிச்சிட்டு எப்போ அழுவுறது? குடிச்சிட்டு அழுதே பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக அழுக வரமாட்டேங்குது. பக்கத்தில் வேற ஒரு இம்சை, நம்மளை டைலாக்கே பேச விட மாட்டேங்கிறான்.
இப்போ என்ன பண்ணுறது? அழுக வர்ற வரைக்கும் சங்கரோட பொண்டாட்டிக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோம். இங்கே பாருமா, சங்கர் போயிட்டானேன்னு கவலைப்படாத, நான் இருக்கேன். தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.